சென்னையில் சிக்கியிருக்கும் கடவுள் மரம். வைரத்தை விட விலை உயர்வு கொண்ட இந்த மரம் 1 கிராம் இவ்வளவா? சத்தமில்லாமல் திரைமறைவில் கடத்தப்பட்டு வரும் இந்த மரம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? மரத்தின் தலை முதல் வேர் வரை அதன் பிசின் ஏன் சிதைவுற்ற நிலையில் கிடந்தால் கூட விலை போகக்கூடிய அற்புத மரமா? அகர் மரம் சுமார் 40 மீட்டர் உயரம், சுமார் 80 மீட்டர் அகலம் வரை வளரக்கூடியதாம். கடவுள் மரம் என்று போற்றப்படும் அகர்வுட் பல நூற்றாண்டுகளாக வளர்க்கப்பட்டு வர்த்தகம் செய்யப்படுவதில் கவனம் பெறுகிறது. மரத்தின் அறிவியல் பெயர் அக்விலேரியா. இது பொதுவாக இந்தியாவில் கஹாரு அல்லது கற்றாழை மரம் என்றும் அழைக்கிறார்கள். மரத்தின் தோற்றம் இந்தியாவின் அசாமில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது மத்திய கிழக்கு, தைவான், ஜப்பான் மற்றும் சீனாவிலும் பயிரிடப்பட்டு வர்த்தகப்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த நிலையில்தான் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதன் மரக்கட்டைகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து சென்னைக்கு இரவு நேரத்தில் வந்த விமானத்தில் பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்த போது 2 ஆண் பயணிகள் சுற்றுலா பயணிகளாக சென்னைக்கு வந்திருந்த நிலையில் அவர்கள் வைத்திருந்த பைகள் மற்றும் சூட்கேஸை திறந்து பார்த்த போது அதில் இருந்த 20 பார்சல்கள் அதில் அதிக நறுமணம் தரக்கூடிய அகர் மரக்கட்டைகள் சுமார் 20 கிலோ எடையில் கிடைத்திருக்கின்றன. மேலும் விலை உயர்ந்த அகர் அத்தர், ஆயில் பாட்டில்களும் வாசனை திரவியங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாம். இந்த அகர் மரம் சந்தன மரத்தை விட அதிக நறுமணம் தரக்கூடியதாம். இதனை வீடுகளில் சாதாரணமாக வளர்ப்பது சர்வதேச வன பாதுகாப்பு சட்டப்படி குற்றம் என்று கூறப்படுகிறது. இந்த மரங்களில் இருந்து வடியும் பிசின்களில் அகர் அத்தர் ஆயில் கிடைக்கிறதாம். இந்த ஆயில் அதிக நறுமணத்துடன் கூடிய உயர் ரக வாசனை திரவியமாகவும் மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. அழிந்து வரும் இனமாக பார்க்கக்கூடிய இந்த வகை மரக்கட்டைகளை கடத்தி சென்றால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மார்பக புற்றுநோய் தொடங்கி உடல் வலி, முகப்பொலிவு என பல வகையிலும் மருத்துவ தேவைக்கு இது உதவியாக இருப்பதாகவும் குறிப்புகள் கூறுகின்றன. அதனாலேயே இந்த மரத்தை கடவுள் மரம் என்று அழைக்கிறார்கள். முக்கியமாக இதில் குளியல் சோப்புகள், சென்ட், வாசனை திரவியம், பாடி ஸ்ப்ரே மற்றும் வாசனை பவுடர்களாகவும் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஹோட்டல்லையோ இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன்லையோ உணவு பரிமாறவங்களை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாவே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல இங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உணவு பரிமாறிட்டு இருக்கும் போதே வாங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தனக்கு வச்சதை அவருக்கு கொடுக்குறாரு.